செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். வியாழ நோக்கம் குருபலம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குருவினுடைய பலம் விருச்சிக ராசிக்கு சாதகமாகவே இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல தொழில்ஸ்தானத்துல சூரியன், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல 4/9/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு அஷ்டம லாப அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியிலிருந்து 10ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது நன்மையோ தீமையோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது கொஞ்சம் கடினமான பலன்களை தந்தாலும் அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம். லாபாதிபதி 10ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது. சிம்ம ராசிக்கு பயிற்சியான புதனானது 23/9/2024 அன்னைக்கு சிம்ம ராசியிலிருந்து எகைன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ புதன் மாத துவக்கத்தில் கடகத்தில், அதன் பின்பு சிம்மம், அதன் பின்பு கன்னிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். மாத இறுதியில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக 11ஆம் இடத்தை ஸ்ட்ராங் படுக்க போகிறார். ஸோ அந்த அளவுக்கு 11ஆம் இடம் முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில் நடக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 16/9/2024 அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் மேலும் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் முழு பலம் அடைகிறார் 16ஆம் தேதி வரைக்கும். அதன் பின்பு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. இதுவும் நல்ல ஒரு சைன் தான். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது விதி. அப்போ சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கு, பயப்பட வேண்டாம். அதே போல சுக்கிர பகவான் ராசிக்கு 7/12க்கு அதிபதி 11ஆம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். முதல் 18 நாட்களுக்கு சுக்கிரன் நீசமாக தான் இருக்கிறாருங்க. அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். தன்னுடைய வீடு அது. இப்போ சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல், 12ஆம் பாவம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்ங்க. இந்த கிரக பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது பெரிய லெவலில் அது இம்பேக்ட் பண்ணும். அப்போ தசாபுத்தி அந்தரம் இல்லைன்னா அந்த பலன் நடக்காதானே, அப்பவும் நடக்கும். பெரிய மாற்றங்களை கொடுக்காது, சின்ன சின்ன மாற்றங்களோட நகர்ந்து போயிடும். இப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் அதில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயமும் மைண்டில் வந்தால் தான் என்னென்ன கிரகங்களை சொல்கிறனோ அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். சிம்பிளாக நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டால் போதும். இதில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இருக்கிறத நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். பார்த்துடலாம் ஒவ்வொரு கிரகமாக. முதல்ல புதன் பகவான் அஷ்டமாதிபதி, அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம். முதல் 4 நாட்களுக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. இது என்னன்னா, அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா கொஞ்சம் தீமையும் தான். நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பாக்கியம் மட்டும் கிடையாது, பாதகமும். அஷ்டமும் பாதகமும் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம் கண்டிப்பாக கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் முதல் 4 நாட்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்க வேண்டாம்.
கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தந்தை மகனுக்கும் இடையேயான உறவு நிலை அந்த அளவுக்கு சீராக இருப்பதாக தெரியவில்லை. கூடவே உங்களுடைய மேலதிகாரிகளுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அப்படியே அவங்க தான் நியாயஸ்தர்கள் மாதிரி நடந்துக்குவாங்க உங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த பிரச்சனை சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டெம்பரவரி தான். முதல் 4 நாட்களுக்கு தான். அதுலேயுமே ஜெயிச்சிருவீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு வெற்றியும் உங்களை தேடி வந்துடும். ஏன்னா அவரே அஷ்டமாதிபதி, கூட அவரே லாபமும் தரக்கூடிய கிரகம், வெற்றியை தரக்கூடிய கிரகம். ஸோ முதல் 4 நாட்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சரி பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். வெற்றியோட நடக்கும். அந்த வெற்றி எப்படி இருக்கும் தெரியுங்களா, உங்களுடைய தகுதியை ஒருபடி முன்னேற்றுற மாதிரி, உங்களை ஒருபடி மேல் நோக்கி கொண்டு போகிற மாதிரி, உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். முதல் 4 நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்ததான் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல அந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 10 கூடியரோட சேர்ந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகம் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல. அப்போ 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான இடைஞ்சல்கள், சிக்கல்கள், தடைகள், தடுமாற்றங்கள், ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது நிறைய எதிர்ப்புகளும் வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. பயப்பட வேண்டாம். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். திக்பலம் கூட, அங்க ஆட்சி மட்டும் இல்ல, திக்பலம் கூட. இப்போ எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு சலிப்புகள் வந்தாலும் அதை சிங்கிளால சிங்கம் போல நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. 11 கூடியவர் தான் 10ல் இருக்கிற, ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாமியாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதை காட்டுகிறது. அப்போது உடல்நல தொந்தரவுகள்லாம் எதிர்பாராத பரமா திடீர்னு கைகால் வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, திடீர்னு ஏதோ ஒரு தொந்தரவு, மறைமுகமாக சில தொந்தரவுகள் மாமியாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிற சொல்லுது. ஆனால் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவாங்களா? அதெல்லாம் சமாளித்து வந்துடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. என்னதான் 10ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அந்தளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடாமல் சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு அந்த அஷ்டமாதிபதி கெட்ட பெயரை வரவழைத்து விடுவார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படிங்கிறது காட்டப்படுது. ரொம்ப பிரிஸ்காவெல்லாம் படிக்கிறதில்ல. பாஸ் ஆனால் போதும், 100க்கு 35 வாங்கினா பாஸ் ஆனால் போதும். அது எதுக்கு மீதி 65 மார்க்கு படிக்கணும்னு கேட்குறேன். அளவாக படித்தா போதும். 90 வாங்கினாலும் 99 வாங்கினாலும் பாஸ் தான், 35 வாங்கினாலும் பாஸ் தான், நான் அளவாக படிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் குழந்தைகள் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக சில விஷயங்களை செய்யணும். அவங்களுக்கு இவ்வளோ மார்க் வாங்கினா இவ்வளோ தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்படின்னா தான் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. இப்போ வண்டி வாகனம், வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்களில் புது முடிவுகளெல்லாம் எடுக்க வேணாம். அதை புது முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறதே நன்மை. தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் தாயார் இருக்கார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. வண்டி வாகனத்தில் அவசரம் வேண்டாம், நிதானம் வேணும். அதிக வேகம் ஆபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய அமைப்புகளில் தொழிலில் நீங்கள் ஒரு புது விஷயத்தை அனைவருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துவீங்க. இது இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், புது ஐடியாக்களை கொண்டு வருவீங்க. அது இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஸோ அதுக்கு பல எதிர்ப்புகளும் வரும். ஸோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தும் காட்டுவீங்க. அதுதான் இந்த மாதம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட்டிங். ஸோ அடுத்ததான் அந்த 23ஆம் தேதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல அந்த புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் 3 பலத்தையும் பெறுது. ஆல்ரெடி அங்கே 11ஆம் இடத்துல கேது இருந்து பலவிதமான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், நியாயமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகளை கூட உங்களுக்கு கொடுக்காம தட்டி பறிச்சுட்டு இருக்குது அந்த கேது. எத்தனையோ விஷயங்களில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடாதான் இயங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. கண்டிப்பாக புதன் பலமடையக்கூடிய காலகட்டங்களில் கேதுவால் ஏற்பட்ட அனைத்து விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு
சுபமாக மாறும். எதெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் கிடைச்சதோ, எங்கெல்லாம் உங்களை தள்ளி வச்சாங்களோ, அந்த இடத்துல பூரா நீங்கள் ராஜா மாதிரி போய் உட்கார போகிறீங்க, நிற்க போகிறீங்க. விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் வருது. ஸோ அந்த 11ஆம் இடத்து புதன் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை தரப்போகிறார். கேதுவினுடைய பாதிப்பை முழுமையாக தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அது இல்லாமல் அந்த குருவினுடைய பார்வை அந்த புதனுக்கு கிடைக்குது பாருங்க. 2, 5க்கு அதிபதி 8, 11க்கு அதிபதியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 2 பணபர ஸ்தானாதிபதிகளினுடைய பார்வை அமைப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை மாத கடைசியில் கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது. இப்போ புதனினுடைய நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நகர்வுகளாகவே இருக்குது. எந்த இடத்துலையும் புதன் உங்களை காயப்படுத்தல, டேமேஜ் பண்ணல. சின்ன சின்ன ஏமாற்றங்களில் சின்ன சின்ன இழப்பீடுகளை கொடுக்கார். ஆனால் அந்த இழப்பீடுகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தக்க பதிலடியாக அதை விட 2 மடங்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்றாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க, புதனனுடைய நகர்வு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் முதல் 16 நாட்களுக்கு, அதன் பின்பு 11ஆம் பாவத்துக்கு பயிற்சி. 10ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. யார் வந்தாலும், யார் குறுக்க நின்னாலும் அதை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லாமே எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகிறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடைகள் வந்தாலும், அது புதனால தான் தடை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த புதனால தங்கு தடைகள் வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு ஜெயிப்பு, வெற்றி தான். ஸோ இதில் மாற்றம் இல்லை. உங்களுடைய தந்தைக்கு நல்ல வருமானத்தை கூட்டித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தந்தையினுடைய வருமானம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்குது. தந்தையினுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லுது. அவருடைய அனுபவத்தை கேட்டு நடந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அந்த சூரியன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற அது நல்ல விஷயமான 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உங்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் நீங்கும். ராகு 5ஆம் இடத்துலேருந்து தரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வக்ரம் பெற்ற சனியாக இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காரு. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். அப்போது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் 10, 11 இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு சுபமான அமைப்பு தான், நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. அதுதான் சுக்கிரன் 7ஆம் அதிபதி நீசம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கார். முதல் 18 நாட்களுக்கு அந்த சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து நீசம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். நல்ல புரிதல் இல்லாமல், சங்கடங்களோட, தவிப்புகளோட, எனக்கு சரியான தகுதியான வாழ்க்கை துணை இவன் இல்லையோ, அல்ல இவன் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ள இந்த தகுதி வேற்றுமை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய குற்றங்கள் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும், நல்லவைகள் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க முதல் 18 நாட்களுக்கு. அதன் பின்பு அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய நீச வீட்டை விட்டு தன்னுடைய ஆட்சி வீடான துலா ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுப விரயங்களை செய்ய போறார். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய போறீங்க. சில நேரங்களில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள், ஏசி, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, இப்படின்னு டிவி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை புதுசாக வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்த போகிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சுகமான செலவுகள் ஏற்பட போகுது. நல்ல காரியத்துக்காக செலவு செய்கிறோம், சந்தோஷமாக செலவு செய்கிறோமா, என்ன பண்ணுவோம், நகை வாங்குறான், அதுவும் வாங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏதோ ஒரு வகையில் சேமிப்பு, ஒரு சுப செலவு அப்படிங்கிறது சேமிப்போடு சேர்ந்து சுப செலவாக மாறும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட சுப செலவு அப்படிங்கிறது சொல்லுது. நல்ல விஷயம். இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிருந்த எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் 18ஆம் தேதிக்கு மேலே நல்ல தூக்கம் வரப்போகுது. சந்தோஷமாக நிம்மதியாக